நான் ஹவுலுல் கௌசர் என்னும் தடாகத்தில் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன். இந்த ஹவுலுல் கௌசரில் மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மேலே இருக்கும், சாப்பிட்றதுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது. சொர்க்கம் நரகம் அதுக்கப்புறம் தான். கிட்டத்தட்ட அது எவ்வளோ நாள்? 50,000 வருஷம். இங்கே உலகத்தை கம்பேர் பண்ணும்போது 50,000 வருடம் நாம் நிற்கணும், நிர்வாணமாக நிறுத்தப்படுவோம். சொர்க்கம்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ்ஸு கொடுக்கப்படும். அது வரைக்கும் ட்ரெஸ்ஸு கூட தரப்படாது. அல்லாஹ் வந்து ஏகப்பட்ட அதுவும் சீக்வன்ஸ் இருக்குது. முதல்ல எந்த உம்மத்து விசாரிக்கப்படும், ரெண்டாவது அந்த உம்மத்தில் எந்த காலம் ரசூல்லாவுடைய உம்மத் தான் முதல்ல விசாரிக்கப்படும். அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் சஹாபாக்கள் வருவாங்க. நம்ம நம்பர் எத்தனை வரும்? 1400 வருஷம் கடந்திருக்கும். அப்போ டோக்கன் போட்டு நிற்கிற நீயே இன்னைக்கு 700 கோடி பேர் 700 கோடி பேரில் டோக்கன் வாங்கிட்டு நின்று எவ்வளோ நேரம் நிற்பேன்? ஒவ்வொருத்தரை பற்றியும் ஃபுல் வாழ்க்கை விசாரிக்கப்படும். அப்போ எவ்வளோ டைமும் அல்லாஹ் தான் விசாரிக்க போகிறான். ஆள்லாம் வச்சு கிடையாது. 4-5 கவுண்டர் வச்சு இந்த 10 பேர் பார்ப்பாங்க, இங்கே 5 பேர் பார்ப்பாங்கல்ல. ஒரே கவுண்டர் தான். அல்லாஹ் தான் டீல் பண்ண போகிறான். ஏன்னா வேறு ஆள்லாம் யாரும் டீல் பண்ண போகக்கூடிய மாலிக் யௌமித்தீன் சொல்கிறான். அதனால் ஃபுல் டைம் எடுக்கும். ஒவ்வொரு ஆளாக டீல் பண்ணுறதுனால டைம் எடுக்கும். அப்போது அந்த நாளில் ஒரே அந்த இருக்கக்கூடிய ஒரே ஃபுட் ஐட்டம் இது. இந்த ஒரு பார்க்குக்கு போகிறோம், ஒரு மாநாட்டுக்கு போகிறோம், அங்கே போனால் ஒரே ஒரு ஸ்டால் தான் இருக்கும், ஹவுலுல் கௌசருடைய ஸ்டாலு. அந்த ஸ்டாலில் ரசூல்லா வந்து தண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா 50,000 வருஷத்துக்கு பசிக்காது, தாகமும் எடுக்காது. இது ஒன்று தான் சோர்ஸ். முதல்ல இதுதான் நடக்கும், அதுக்கப்புறம் தான் விசாரணை. முதல்ல ஹவுலுல் கௌசர் தான் ஃபஸ்ட்டு சீனே இதுதான். அந்த இடத்துல ரசூலா நின்றுருப்பாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, நான் காத்துட்ருப்பேன், யார் என்னை கடந்து செல்கிறாரோ அவர் அதனை அருந்துவார், யார் அதனை அருந்துகிறாரோ அவருக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது. என்னிடம் சில கூட்டத்தினர் வருவார்கள், அவர்களை நானும் அறிவேன், அவர்களும் என்னை அறிவார்கள். அப்போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவங்கள பார்த்தா சொல்லுவாங்க, அட நீயா, அட நீயா அப்துல்லா, நீயாப்பா, அந்த வீட்டில் இருந்தியே, 5ஆவது வீட்டில் இருந்தியே, நீ தானே அப்படிங்கிற மாதிரி தெரியும். அவர்களும் என்னை அறிவார்கள். பின்னர் எனக்கும் அவர்களுக்கும் இடையே திரையிடப்படும். நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவான் அல்லாஹ். அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று நான் கூறுவேன். யாரெல்லாம் அவங்க என்னுடைய தோழர்கள், என் கூட இருந்த என் காலத்தில் அவங்க முஸ்லீமானாங்க, எதுக்கு அந்த ஸ்க்ரீன் அவங்கள போட்டு தடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உமக்கு பின்னால் அவர்கள் எதையெல்லாம் புதிதாக உருவாக்கி விட்டனர் என்பது உமக்கு தெரியாது என்று கூறப்படும். நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க கரெக்டாக இருந்தாங்க, நீங்கள் மரணித்ததுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, புதுசாக நீங்கள் கற்றுக் கொடுக்காததெல்லாம் அவங்க தீனாக்குனாங்க, வரம்பு மீறினாங்க. இதான் சொல்கிறேன்ல, இந்த மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள்ங்கிறதுக்கு அந்த இடத்துல அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க. அப்போது ரசூலா என்ன சொல்லிடுவாங்க, எனக்கு பின் மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடுதான். எனக்கு அப்புறம் தீனை மாற்றிட்டாங்களா, அப்போ கேடுதான். தீனை மதமாக்கிட்டாங்க, அது தீனு. இது இப்போ நாம் வச்சுருக்கிறது என்ன, மதம். தீனுங்கிறது ரூலிங்கில் இருக்கும். தீனுங்கிறது எல்லாருடைய நலன்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும், ஏழைகளையும் பணக்காரர்களையும் பேலன்ஸ் பண்ணும். மதம்ங்கிறது வெறும் வழிபாடு. இது வந்து பஜனை. இன்றைக்கி மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவே கிடையாது. இன்றைக்கி தீனுக்கு தான் டிமாண்டு.